ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 ப்ரோக்கேஜ் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல் ஒன்று தான் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எப்படி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன் அப்னு ஒன்று இருக்கும். சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேன் கார்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எம்எஸ், லொக்கேஷனு, கான்டாக்ட் இது 3 கிராண்ட் ஆக்சஸ் கேட்பாங்க. இதை நீங்கள் பர்மிஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஃபோன் நம்பரு, ரெண்டாவது உங்களோட நம்பர், ரெஃபரல் நம்பர் இருக்கும். இதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி லாகின் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த ஆட் பேன் கார்டு டீட்டெயில்ஸை கொடுங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிலாக்கர் கேட்கும். டிஜிலாக்கரில் உங்களோட ஆல்ரெடி பேன் கார்டு, ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்து அத்தென்டிகேட் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பேஜ் கேட்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் யுவர் செக்யூரிட்டி பின் இருக்கும். டிஜிலாக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பின் நம்பர் வச்சுருப்பீங்க, 6 நம்பரு. இந்த பின் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டு டன்னுன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஜிலாக்கரில் உங்களோட பேன் கார்டு எல்லாமே வெரிஃபை இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அலோவ் கொடுத்துக்குங்க. அலோவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டுன்னு கேட்கும், பேன் கார்டுன்னு கேட்கும். இது ரெண்டுமே பேச்சப் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் எல்லாமே சிங்க் ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டு கன்ஃபர்மேஷன், ஐஎஃப்எஸ்சி கோடு 3 கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்தவொடனே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஏ செல்ஃபி அப்படின்னு இருக்குதா, இதை நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட செல்ஃபி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் பேக்ரவுண்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் கேட்கும். இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த இடத்துல சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த இடத்துல 2 டிக் பாஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொலிட்டிக்கல் பர்சனா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் ரெசிடெண்ட்டாக கேட்குறாங்க. இது ரெண்டுமே டிக் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பாஸ்புக்கு, ஐடிஆர், ஃபார்ம் 16 இருக்குது. அடுத்து சேலரி ஸ்லிப்பு, லாஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எஃப்என்ஓ அக்கௌண்ட்டு தான். இது ஓப்பன் பண்ணுறதுனா ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டூ இட் லேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்புறம் வந்து இது கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. 1 5 லட்சம் சரிங்களா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சத்தில் 1 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மாதம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், இல்லைனா 10லேருந்து 25, இல்லைனா எபோ 25 வருஷத்துக்கு நீங்கள் 25 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். சரியா. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 20,000 சம்பாதிப்பீங்க. ஒரு சில பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க மாதமே. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அபோ 25 லேக்ஸுக்கு மேலே கொடுக்கணும். சரிங்களா. அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, பிஸ்னஸ், அதர்ஸ்ன்னு இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இதுக்கு நீங்கள் எதுவோ அது கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல வாட்ஸ்அப் டிக் கொடுத்துக்குங்க. சரிங்களா. ஏன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்டாக்ஸஸ், மார்க்கெட் எல்லாமே கொடுப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை அந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபாதர் நேம், ரெண்டாவது நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்பாங்க. அடுத்து மேரிடா, அன்மேரிடா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை டிவோர்ஸ்டான்னு கேட்பாங்க. இது 3க்கு நீங்கள் எது ஆன்சரோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாமினி எதாவது ஆட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க.
ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டூ இட் லேட்டர் கொடுத்துட்டு ப்ரொசீட் இ-சைன் இருக்கும். இந்த இடத்துல இ-சைன் கொடுங்க. இ-சைன் கொடுத்தவொடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டை என்டர் பண்ணவொடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி அந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணவொடனே பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 5 செகண்ட் ஒரு 5 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகி முடிஞ்சிடும். உங்கள் அக்கௌண்ட்டும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு வித்தின் 4 டேஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்க முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் கைஸ் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இது எல்லா டீட்டெயிலுமே சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அது ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி போடுறேன். வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னால் சரி, நான் அதையுமே கரெக்டாக தயார் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இந்த ஒரு வீடியோ நல்லா ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை, லவ் யூ.